ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு கிளாஸ்ல வந்து இப்போ அந்த பசங்க இருக்காங்களே, இந்த லாஸ்ட்ல பசங்களை அந்த லாஸ்ட் ரோல லாஸ்ட் 4 ரோஸ் எழுந்துறீங்க. இங்க வந்து ஒரு 3 டீம் இருக்காங்களா. ஃபர்ஸ்ட் டீம், அதாவது அந்த லாஸ்ட் ரோல நிக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட ஒரு எஸ்ஸே எழுத சொல்றேன். உங்க போனை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் பேப்பர் பேனா மட்டும்தான் கொடுப்பேன், நீங்க எஸ்ஸே எழுதணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இது ஒரு குரூப். அடுத்தது 2 ரோ உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட அதே டாபிக்கை கொடுத்து நீங்க கூகுள்ல மட்டும் சர்ச் பண்ணி எழுதலாம் அப்படின்னு சொல்றேன். தேர்ட் குரூப்கிட்ட நீங்க சாட் ஜிபிடியுமே யூஸ் பண்ணி அந்த எஸ்ஏவை நீங்க எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்றேன். இந்த 3 குரூப்புமே எஸ்ஏ எழுதி கொடுத்துருவாங்க. இவங்க எஸ்ஏ எழுதும் போது இவங்களோட பிரெயினை ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ வச்சு அசஸ் பண்றோம். ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ அப்படின்னா என்னன்னா, நான் இப்போ கையசைக்கிறேன், நான் பேசுகிறேன், என்னோட டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் ஆஃப் பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆகும்ல, அது எந்தெந்த ஏரியாலாம் ஆக்டிவேட் ஆகுதுன்னு படிக்கிறது தான் ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ. அது நமக்கு அழகாக கோட் பண்ணி காமிச்சிடும். இந்த 3 குரூப்புக்கும் திருப்பி டாஸ்க் கொடுக்குறாங்க. ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு அந்த பிரெயின் அனலைஸ் பண்றாங்க. அனலைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்டா அந்த குரூப் இருக்கு பாத்தீங்கன்னா, பேப்பர் பேனா மட்டும் கொடுத்தமே, அவங்களோட பிரெயின் வந்து ரொம்ப அழகாக ஆக்டிவேட் ஆகுதும். அடுத்தது கூகுள் இது இருக்குல்ல, சர்ச் பண்ணி எழுதுங்கன்னு சொன்னது அவங்கள விட கம்மி. சாட் ஜிபிடிக்கு சுத்தமா. உங்களுக்கு இல்லை பசங்களா, சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி எழுதுறவங்களுக்கு. இதுதான் நம்ம வந்து எலக்ட்ரானிக் கேஜெட்ஸை நமக்கு தேவைக்கு பயன்படுத்தணும், நம்ம அதோட ஸ்லேவ் ஆயிடக்கூடாது. பி த மாஸ்டர் ஆல் த டைம்.